கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரத்திலே 23வது வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே வார்த்தை கொடுக்கிறார். அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்று சொன்னால் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் என்று அர்த்தம். மனுஷனை உருவாக்கினவர் என்று அர்த்தம். மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று அர்த்தம். கர்த்தர் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய தெய்வத்தின் பேர் கர்த்தர் அல்ல. கர்த்தர் என்று சொன்னால் எல்லாவற்றையும் படைத்தவர், சிருஷ்டிகர், அண்ட சராசரங்களை படைத்தவர் என்று அர்த்தம். இன்றைக்கு உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் வைத்திருக்கிற காலத்திலே நம்மை உயர்த்துவார். அவர் வைத்த காலத்து வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தேவன் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிள்ளை பிறக்க ஒரு காலம், பிள்ளை படிக்க ஒரு காலம், பிள்ளை படித்து முடித்து வேலைக்கு செல்ல ஒரு காலம், அவனுக்கு திருமணத்தை செய்து வைக்க ஒரு காலம், அவனுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க ஒரு காலம், இப்படி என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் காலம் இருக்கிறது. அதே போல ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் ஒரு இடத்தை வாங்க வேண்டும், ஒரு வீட்டை கட்ட வேண்டும், நல்ல வசதி வாய்ப்புகளோடு தேவைகளுக்கான காரியங்களோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் அவசரப்பட்டு அதிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்போது நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பதற்காக நாம் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன் என்று கேட்டால் அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். அதனால நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் அப்படியே நாம் அவருக்கு எல்லாவற்றிலும் காத்திருப்போம். காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.